ముత్త పిలిచిపోతాను నాలుగు తల్లి చచ్చిపోతుంది பரவாயில்ல மத்த அண்ணே பரவாயில்ல பிள்ளைகிட்ட தெலுங்கு பேசி பார்த்தேன் பிள்ளைக்கு தெலுங்கு தெரியல ஒருவேளை பிள்ளைக்கு கன்னட தெரியுது நம்ம தெரியல கன்னடத்துல பேசி பார்க்கட்டா கன்னட பாஷை வாயில என்ன வச்சிருக்கியா ஒருவேளை கன்னடத்துல பேசி பார்க்கட்டா பேசுங்க இதான் நாடகம் பார்த்து பார்த்துட்டு நீ நான் மனைக்கு போமாடா ஐயோ அதுக்கு எழுதுது அதே சாமி இதுக்கெல்லாம் நம்ம மாடு வந்தாலும் பத்தாது அதுக்கெல்லாம் குதிரை வேணுமா பொருள் ஐயோ பரவாயில்ல அண்ணே எல்லா பாஷையில பேசி பார்த்தேன் கைசாட தெரியுதுன்னு தெரியல கைசாட பண்ணி பாக்குதா பண்ணுங்க பண்ணுங்க பாப்பா இங்க இருப்பா ஏமா பாப்பா சாமி நல்லா ஆட்டமா போட்டுக்கிறோம் ஐயோ வாமா இல்லம்மா அதே சாமி பிள்ளை இருக்கிறவே பழைய வண்டியா போட்டுக்கிறா அண்ணே ஓஹோ அங்க கரண்ட் மாதிரி இருக்குமா போடுறது சரி சரி அண்ணே பிள்ளை ஓம பிள்ளை அதாவது பழமொழி சொல்லியிருக்காங்க ஓமைய கனவு கண்ட வெளியே சொல்லுவானா பேப்பரை சொல்லுவா நம்ம யாருமே காட்டிட வேண்டாம் ஓம பிள்ளடோ நானும் போன போதில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பிள்ளை ஊமையா இருந்தா எதுனாலும் பேசுறியா பேசுறியா பேசுறா இங்கிலீஷ்ல பேசுடா பேசி பாக்குறா என்ன கொடுக்க போற ஒரு சொல்லுங்க சட்டத்தை மேல கீழே உள்ள நண்பர்கள் வீரர்கள் நாட்டிட்டு போற முள்ள பார்ப்பேன் முடிச்சா மேல வாங்கிட்டு பொறிகளை குட்டிக்கார உங்க நாச சிகரெட் ஓட்ட அப்பா கையை எடுமா செத்தே ஆமா ஆளை பூஜை பாரு மூதவி என்ன வீணா படத்துல வெறும் மேல நாட்டிட்டு போற முள்ள பார்ப்பேன் முடிச்சா மேல வாங்கிட்டு பொறிக்கு பேசுமா உங்க பேசாம போன ஆரம்பத்துல பொறிச்சு கிழிச்சு போயிரா பேசுமா பாத்தியா உன்னை மாதிரி வயசுக்கு எத்தனை பேரை பார்த்து போட்டு விட்டுட்டு வந்திருப்பேன் பேசுமா இது ஒரு கூட இல்ல நீ நல்லா எட்ட பேச்சு வந்துட்ட நான் போன போது சின்ன பிள்ளையாச்சே ஏதோ ஆர்வம் பேசுறது நினைச்சா ரொம்ப பேசிட்டு இருக்க போன ஆரம்பத்துல பொட்டு வச்சுட்டு கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும் அவ்வளவுதான் உண்மையிலுமே எவ்வளவு வேணும் பேசுமா கோவமே பட மாட்டேன் கோவப்பட போற ஒன்னா நம்பர் மழுங்கு பையன் பப்புன்னு நான் மூச்சை பார்த்தா இருமா நீங்க பிய கரைச்சி என் மேல ஊத்து எனக்கு அப்படியே சந்தன தண்ணியில குளிச்ச மாதிரி நேத்து போன உள்ள பிய போய் நக்கிட்டு வந்த ஆமா இப்ப என்னமா நல்ல மாதிரி பேசிட்டு நீ அப்படியே காலியா மூஞ்சில கலக்குன்னு தூள் துப்பு எனக்கு அப்படியே தேன அக்குன்னு மாதிரி துப்பு பாப்பா நடப்பாவி ஆமா எச்சிட்டு மாம்பழம் இருக்கு நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு ஏண்டா அந்த பொம்பளை மேல இருக்கா கீழே இருக்கா நட்டமா இருக்குதா ஓரமா இருக்கா ஒதுங்கி இருக்கான்னு கேக்குறீங்க எப்ப வந்து இங்க வந்து இப்படி 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 ஆட்டலையோ அது ரெண்டுமே எனக்கு அப்படியே இப்படி நல்ல அருமையான ஊரு நல்ல கறி குழம்பு சோறு ரசம் நம்மளுக்கு என்ன தேவையே சாப்பிட்டுக்கலாம் பாவி மகன் ஆளை பார்த்தா சின்னோண்டா இருக்கான் ஆனா சாப்பிட்டுட்டா பாருங்க ஒரு படி அரிசிய ஒண்ணா சாப்பிட்ட கையோட வந்து பவுடர் போட்டு ஓடுறாங்க இருந்து மதுரே தெரியலையே மகிழ் தெரியலையா சுருவா சொல்ல ஏமா கறி சாப்பிட்டு வயிற்ற கடைக்கு என்ன பண்றது சோத்தை சாப்பிடுங்கயா கறியில ஏமா இருமா நானே பொண்டாட்டி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செருப்படி வாங்குவேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா விளக்கமா தடி வாங்குவேன் ஏமா ஆம்பளுக்கு மரியாதை கொடுத்து பேசுமா பேசியா பேசுமா நான் சொல்றேன் உங்களுக்கு நீ மரியாதை கொடுத்தது உனக்கு பேசுமா தங்கச்சில போய் பஞ்சாயத்து சொல்றியா யாருக்கு ரெண்டு பேரும் உள்ள வாங்க நாங்க பார்த்து சொல்றோம்
இரியா டேய் டான்ஸ் ஆட பண்ணி ரவுடி முடியா மாங்கல்யம் கந்தனானே நவதீசனே ஏசுமா என்ன உன்னால முடியலன்னு ஆள் போடுறியா? ஆள் போட்டு வேலை பார்க்க போறியா? யோ அலட்சியா அலட்சியா யாருனாலும் பாக்குறதுல என் சிங்கம் எங்க கை தட்டுங்க பாப்பா. அடே என் சிங்கம் பண்ண போய் கை தட்டுங்க பாப்பா. பாரு அவங்க எல்லாம் குடும்பக்காரவங்க, பொண்டாட்டி புள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆமா. அதே மாதிரி புறம்போக்கா என்ன பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அவங்களெல்லாம் போய் கை தட்ட சொல்ற? கோகல்ல போயிடுச்சு. அடே உண்மையிலே ஆம்பளை மேல ஆம்பளையில சிங்கம் கை தட்டுங்க பாப்போனே. இவன் வச்சுக்கிட்டு ஐயா நீங்க யாரும் கை தட்டிடாதீங்க, உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். சாமி, இவன் ஒரு பொறி பையன், என்னங்க குஞ்சு பெருசுல இருக்கிறான், இவன் வந்து தேர்தல் நின்றுட்டு இருக்கிறான். சாமி தட்டு சாமி ஆயா தட்டு. என்ன ஆமா தாமா அதான் இருங்க இரு அந்த ஐயா தட்டுது. எனக்கு என்ன உனக்கு என்ன எனக்கு என்ன இங்க தட்டுனா அங்க வீட்டுல தட்டுவாங்க. தட்டி உனக்கு கட்டுறா, இதை ஏன் தட்டணும்? ஏமா இந்த காலத்துல ஆம்பளை பெருசுமா பொறுமை இருமா பொறுமை பொக்கிஷம் ஆம்பளைலாமா பொறுமை பொக்கிஷம் பொம்பளை பொம்பளை தான் பெருசு, யாரு வேணாலும் கேட்டு பாரு. இல்லம்மா பொறுமை பொக்கிஷம் யாருன்னா ஆம்பளைலாமா பொறுமை பொக்கிஷம் யாருன்னா பொம்பளை தான். எப்படி சொல்றீங்க? அம்மாவை கேட்டு பாரு. பொறுமை பொக்கிஷம் நீங்களா பொம்பளைக்கு தானா? சரி ஏமா இருமா அந்த படத்துல அந்த அம்மா கேட்டு பாரு. அந்த மாதிரி பேசுற இல்ல எங்க ஆத்தா கேட்டு பேசுற இருமா. பொறுமை பொக்கிஷம் பொம்பளை தானம்மா? பொம்பளை தானா? இதான் நான் நிரூபிக்கிறேன் இருமா. நீ பொம்பளை பொறுமை பொக்கிஷன்னு சொல்ற. ஆமா. இப்ப நீ யாரு இருந்த? சரி. நான் உள்ள இருந்து வந்து நான் உடைய கட்டி பிடிக்கல வந்து நீ என்ன பண்ணுன? கட்டி பிடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். இருமா இப்படி வந்து கட்டி பிடிக்க வந்து நீ ஒதுங்கி போன அதே நான் ஆடிட்டு இருக்கேன். நீ உள்ள இருந்து வா என்னைய கட்டிப்பிடி ஒன்னும் சொல்ல மாட்டேன். பொறுமையாவே இருப்பா. அதே நீ முத்தம் கொடு ஒன்னும் சொல்ல மாட்டேன். பொறுமை பொக்கிஷம் யாருமா? என்ன மர மண்டை ஆளை மூச்சை பாரு. பொம்பளைன்னா அச்ச மன மான பைப்பு எல்லாமே இருக்கு. பைப்பு இருக்குது. எந்த பைப்பு? என்னது? கேளு, பெண்கள் உள்ளது கடமை கண்ணிய கட்டுப்பாடு. எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு அது இருக்கு? ஆம்பளைங்களை வந்தா கொஞ்சம் தூரம் தள்ளிதான் பேச முடியும், மரியாதை கொடுத்து பேசணும். ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறது முக்கிய காரணம் பொம்பளை தான். சரியா? அடிக்கல் நினைச்சுன்னு வச்சுக்க, நீ கட்டி பிடிக்கும் போதே உன்னை அடிச்சதா எதுக்கு? பொறுமை பொக்கிஷம் பொம்பளை. நீ கட்டி பிடிச்சா நீ மட்டும் கட்டி பிடின்னு நிக்க முடியுமா? இந்த காலத்துல பொம்பளை இருக்கு நம்ம பதிலே சொல்ல முடியல. எவ்வளவு நம்ம சம்பாதிச்சு போட்டாலும் தக்காளி இல்ல காய் இல்ல கத்திரிக்காய் இல்ல எண்ணெய் இல்ல மசூல் இல்ல. கத்திரிக்காய் ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போறா எவ்வளவுதான் போட்டாலும் போடல 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 நம்ம ஆம்பளை இருமா. ஆம்பளை பொண்டாட்டி அடிக்குதா கை இப்படிதான் ஓங்க. ஆனா பொண்டாட்டி விடுவாங்க எப்படி அழி அழி இப்படி கட்டி எங்க அம்மா வீட்டுல போறா. ஆமா ஆமாயா, கஷ்டப்பட்டு யாரு வீட்லயே பிறந்து எங்கேயே வளர்ந்து அங்கே இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்களை நாடி வர்றாங்க பாரு. அதுக்கு நீங்க எப்படி வச்சிருக்கணும்? எப்படி வச்சிருக்கணும்? அவங்க மகாலட்சுமி மாதிரி வச்சிருக்கணும். ஆமா, அவங்க கண்ணுல தண்ணி கூட வராம பாத்துக்கணும். பொம்பளை பிள்ளைங்க அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். நாங்களே தண்ணி கொடுக்குறோம் இல்ல? என்ன தண்ணி? யோ அந்த காலத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் காலையிலே எந்திரிப்பாங்களாம். 5 மணிக்கு எந்திரிச்சு பொண்டாட்டி கையினால நீராகாரத்தை வாங்கி குடிச்சிட்டு கலப்பேட்டிக்கு தோல்ல வச்சுட்டு வயலுக்கு போவாங்க. வயலுக்கு போனா விவசாயம் பண்றதுக்கு போவாங்க. அப்ப போய் அங்கெல்லாம் போனா நடவு நடுவாங்க, நாட்டு பறிப்பாங்க. அந்த காலத்துல விவசாயம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வேலையை முடிச்சுடாங்கன்னு வச்சுக்க. ஆனா இந்த காலத்துல ஒன்னே மாதிரி பயிர் எடுத்துக்க. ஆனா கடவுளை இந்த ஊர்ல யாரையும் சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்னே மாதிரி பையன் என்ன பண்ணுவான்? ஒரு 500 ரூபாய்க்கு வேலைக்கு போவேன். வேலைக்கு போய் ஒழுங்கா அந்த காசு ஒழுங்கா அம்மா பாட்ட கொடுக்குறியா, இல்ல உன் பொண்டாட்டிட்ட கொடுக்குறியா, இல்ல உன் பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறியா? கொடுக்க முடியும். கொடுக்கல. பொண்டாட்டில அம்மா பாட்ட கொடுக்கணும். குடியிருந்த கோயில அம்மாவும் அப்பாவும் அவங்களை எடுக்கவும் கூடாது, அவங்களை பசச்சிக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம நல்லா இருக்கலாம். நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, நம்ம சாகுறவங்க நல்லா இருக்க முடியாது. அந்த மாதிரி 500 ரூபாய்க்கு வேலைக்கு போற, 500 ரூபாய்க்கு வேலைக்கு போய் காலையில வேலைக்கு போன நீ கரெக்டா 6 மணி ஆனா எங்க போய் நிக்கிற? எங்க வந்து நிக்கிற? எங்க போய் நிப்பா? ஒயின் ஷாப். ஏமா ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வர மாட்டேன். நாங்க பொண்டாட்டி இல்லாம இருக்கிறதுல கட்டிங் இல்லாம இருக்க மாட்டேன் தெரியுமா? இதுலயே தெரியுது நல்ல ஆம்பளை பிள்ளை. ஆமாமா ரொம்ப பேசிட்டு இருக்க. ஏமா அந்த காலத்துல பெண்கள் மண்டை மேல கொண்ட போட்டு வந்தாங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி வந்த மாதிரி இருக்க. எப்படி அந்த காலத்துல வருவாங்க? இந்த மேல போடுவாங்கல்ல துப்பட்டா, அதை போட்டு மேல போற துணியை போட்டு எப்படி வருவாங்க? அடக்க உடக்கமா வருவாங்க. அப்படியே அடக்க உடக்கமா வருவாங்க. எப்படி அண்ணே எப்படி வருவாங்க? இப்படி வருவாங்க. அதே சாமி இப்ப இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி நடந்து வரைய பொங்கல் அப்பதான் நடந்து வருமா? சொல்ல இப்ப சொல்லுவில்ல. இப்ப
இப்ப இந்த இருக்கிற பெண்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எப்படி எப்படி அந்த துப்பட்டா மேல போறது எங்க சித்தப்பா கோவணத்துக்கு சைஸ்ல வச்சுக்கிறாங்க. எப்படி போட்டு வர்றாங்க சுடிதார் நேத்து அந்த ஊர்ல காரைக்குடியில போட்டு விட்டாங்க. பொம்பளை பிள்ளை பத்தி தப்பா என்கிட்ட பேசவே கூடாது. இருமா மொத்த வாங்கி செத்து போயிடுவேன். உண்மையிலே சொல்றேம்மா, இந்த காலத்துல எல்லா பெண்கள் இல்ல, ஒரு சில பெண்கள் நேற்று பஸ்ல வர அந்த பிள்ளை இப்படிதான் வந்துச்சு. அந்த கோவணத்துக்கு சைஸ்ல இருந்து வச்சுக்கிட்டு துப்பட்டா மேல போடுறது, மேல போட்ட பிள்ளை இப்படி போடணும். அதான் டீசெண்டா தான் ஒழுங்க. அந்த அம்மா எப்படி போட்டு வருது அந்த பிள்ளை துப்படா வச்சுக்கிச்சு எப்படி எப்படி வருது இப்படி வச்சிருச்சு எனக்கு நான் ஆமா இப்படி வருது. யோ, ஆமா பார்த்தா நைட்டுல நாயை விட்டு கடிக்கு சுடிதாரமல்ல சுடிதார்ல காய வச்சு ஊத்த மெடியாமல்ல மெடியில சிவகாசி மெடியை வச்சு தாக்க பாவாடை சார பாம்பை வச்சு விடு. ஏமா என்ன பேசிட்டு இருக்க? யோ, நீ என்ன பேசுற? நீ என்ன பேசுறங்கிற? ஒரு புள்ள பஸ்ஸ வேகமா விட்டுக்கலாம், அந்த பஸ் அந்த இடத்துல நிக்கலாம், அதனால சுடிதார் போட்டுட்டு வேகமா போய் பஸ்ஸ புடிச்சுக்கலாம். அத போய் தப்புன்னு சொல்லாமா? இப்படிதான் முந்தனத்து பாருங்க, எங்க பக்கத்து வீட்டுல பாருங்க ஒரு அம்மா கூட்டிட்டு இருந்துச்சு. நைட்டியாமல்ல சரி, நைட்டி எதுக்கு போடணும்? மாசமா இருக்கவங்க குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா அது நைட்டு அப்ப போடுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா 25 கிழமையா இருந்தாலும் சரி நைட்டு தான் போட்டு வருதுயா. அப்படித்தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி பாருங்க அந்த நைட்டு போட்டு கூட்டிட்டு இருந்துச்சு. எகத்த மாதிரி பையன் சித்தப்பா பையன் என்ன சங்கதி தெரியல, நைட்டு போட்டு கூட்டுது. எங்க சித்தப்பா பையன் அங்க வாசிப்பில் உட்காந்துட்டு குரு 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 குருன்னு பாக்குறான் அந்த அம்மாவை. அந்த அம்மாவை அழகா கூட்டி இருக்கோம். அப்படி இல்ல கம்முன்னு இப்படி கூட்டுது வாசி இப்படி கூட்டுது. அந்த பையன் குரு குருன்னு அந்த பிள்ளைக பாக்குறாங்க அந்த கிழமைய. என்னடா அந்த பையன் குரு குருல சித்தப்பா பையன் பாக்குறான்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து பாக்குறேன். ஏமா கேட்கிறேன், அப்பதான் தெரிஞ்ச குடும்ப கொலையே அங்க ஆடிட்டு கிடக்குது. அதே நீ பாத்த அந்த அம்மா பெருக்கிற ஒரு அழகை ரசிக்கிற போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, காமெடி கொசரம் தான். உண்மையிலுமே என் கூட பிறந்தது ஒரு பெண்ணுதான், என்னைய பெத்தது பெண்ணுதான், தாய் தான். உண்மையிலுமே தாய் இல்லாம நம்ம இல்ல. உண்மையிலுமே சொல்றனே, உண்மையிலுமே அவங்க அம்மாவை நல்லா பார்த்துட்டு யாருக்கு மரியாதை அப்படின்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை. உண்மையதான், அதான் முன்னுரிமை. உண்மையிலுமே காமெடி கொசரம் பேசுறோம். இங்க பாரு, இதுலயே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் குப்பைக்காரன் ரேஷன் கார்டு வந்துச்சுன்னா ஆம்பளைங்க பேர் தான் தலைக்காரா இருக்கு. இப்ப எல்லாம் பெண்கள் பேர் தான் முன்னாடி இருக்கு. ஆமா, பெண்கள் பெற்று எங்க முன்னாடி. உண்மையிலுமே ஒரு மனுஷனை பெற்று ஒரு 10 மாசம் சுமந்து அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவோ வளர்க்குறாங்க. இந்த காலத்துல ஏகப்பட்ட பேர் குடி, எங்க பார்த்தாலும் குடிச்சுட்டு. குடிக்கிறதுனால தவறு கிடையாது, குடிக்காதீங்க. ஏன்னா குடிக்கிறதுனால எவ்வளவோ குடும்பங்கள் கஷ்டப்படுது. அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. சமயத்துல வண்டி ஓட்டி என் மாப்பிள்ளை உசுறு போயிடுச்சு பாவம். குடிக்காதீங்க. உங்க பாதம் தொட்டு வணங்குறேன், ராக்கெட் ராஜா பாதம் தொட்டு வணங்குறேன் ஐயா. யாருமே குடிக்காதீங்க. எவ்வளவு குடிக்கிறீங்களோ அவ்வளவு அதுக்கு சாப்பிடுங்க. நன்றிங்க ஐயா. மனமே அயமாய் போச்சு. நாடகம் பெரிய நாடகம் வச்சிருக்காங்க சாமி. நான் பேசின உண்மையிலுமே நாடகம் பெரிய நாடகம். உண்மையிலுமே நான் பேசின 2-3 மணி முள்ளு கூட நானு உண்மையிலுமே டான்ஸுக்கார அக்கா நல்லா பேசு. உண்மையிலுமே நீ தம்பி மூச்சு வாங்கிக்க, மூச்சு வாங்கி அசைவாங்க. நீ மூச்சை வாங்குடா கம்முன்று. உண்மையிலுமே பேசினப்ப நான் 2-3 மணிக்கு தான் உள்ள போவேன். டைம் ஆகி போச்சு. மகமாய் நாடகம் சாமி அழைக்கிறேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வியாபாரம் பாக்குறேன். நானும் வியாபாரம் பார்த்து வியாபாரம் ஆடி எந்த கொண்டு போட்டாலும் நான் ஏழு பார்க்க மாட்டேன். கொஞ்சம் வயசுக்கும் மதி உள்ள
பாரடியோ அப்புறம் உனக்கு ஏழைகளா வெட்ட முடியும். என்ன வெட்டிச்சிட்டாரு என்னை பார்க்க சொன்னேன். ஏன் 10 மாசம் வேற போல பறக்குது, 10 மாசம் வேற போல சிரிக்குது, 10 மாசம் வேற போல போகுது. அதாவது சாந்தோனி குமார். சரிங்க ஐயா. குமார் உள்ளூர். சரிங்க ஐயா. உள்ளூரை சேர்ந்த சாந்தோனி குமார் ஐயா அவர்கள் என்னை பாராட்டி இருவரையும் பாராட்டி 20 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களது குடும்பமாகப்பட்டது, தொழிலாகப்பட்டது, குடும்பத்தில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாரியம்மன் அருள் பெற்று பட்டு பெருகி பால்பானை பொங்கி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக அவர்களது குடும்பம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வார்த்தைகளை மாரியம்மா நீதான் அருள் புரிய வேண்டும். அன்பை பொறுத்த உள்ளதற்கு மனமார்ந்த நன்றி. தங்க முகமாகனா சிலையா இருக்குங்கிறியா? நல்லா இருக்கும் ஐயா. ஏன்னா ஆத்தா இருக்கு, எதுவும் கவலைப்படாதீங்க. அப்படிங்களா? எதுவும் கஷ்டப்பட நான் சொல்றேன்ல, எந்த கஷ்டம் வராது. அந்த ஆத்தா இருக்குது அனைவருக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம். ஏன்னா ஆத்தா கிட்டதான் நம்ம சொல்லணும். சரி
சரிங்க ஐயா. இந்த ஆத்தாளுக்கு எது கவலைப்படாதீங்க. உங்க குறைய ஆத்தா கிட்ட சொல்லுங்க, ஆத்தா பார்த்துக்குவா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரி பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கு, நல்லா பாருங்க. அதெல்லாம் ரெண்டு பேரும் காதல் பண்ணிக்கலாமா? பண்ணுங்க பாப்பா. அந்த மகளே உதவியே உன்னை பார்த்ததில்லை ஆசைப்பட்ட தென்னங்கோலையே இதுவரை நீங்கள் கண்டுகளித்த தம்பி அக்காவை காதல் பண்ணு, சீக்கிரம் போய் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும். நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்ல தம்பி, நீ போய் அக்காவை காதல் பண்ணணும். ஏங்க அக்காவை காதல் பண்ணணும்ல? காதல் பண்ணிடுவேன். அக்கா பண்ணனே, கொஞ்சம் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணு, காதல் பண்ணிக்கிறேன். அக்காவை காதல் பண்றியா? அவனை பாட விடாம பண்ணுங்க. சரி பரவாயில்ல, காதல் பண்ண சொல்றீங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் பாடலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, பாடல் கூறி பாடலாம் பாடலாம், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து
இதுவரை நீங்கள் கண்டுகளித்தது நகைச்சுவையில் ஒரு பகுதி. இனி வருவது மதமாகி என்கிற சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கிற நாடகத்தில் முதல் பகுதி. நன்றி, வணக்கம். வணக்கம் பிள்ளை.